Hello everyone, welcome to YS Studios. This is author Yasir Suleiman. In Peri Yasir Suleiman, I'm speaking in Tamil today because we have a very established director actually from the Tamil film industry. He has started recently shooting, started with films like Kichi Kichi and also India's first single shot frame. Single shot, in a single shot, they shot the entire movie. You would have heard of a news and all. I believe the name is Yuddha Kandam. அந்த படத்தோட பேரு யுத்த காந்தமாக்கும் ஒரே ஷாட்ல இந்த ஃபுல் படமா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப டிலே பண்ணாம ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் யூ டைரக்டர் ஆனந்த் ராஜன். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் உங்களை பற்றி, சரிங்களா? நீங்களே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தரீங்களா? நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? ஓகே. 2000 ஐ கம் டு சென்னை. 2000 சென்னைக்கு வந்தேன். சமுத்திரகனி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். சமுத்திரகனி சார், அதுக்கப்புறம் அரசு சுரேஷ் சார், அப்புறம் மூர்த்தி சார், அது மாதிரி 4-5 டேரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணேன். கே பாலச்சந்தர் சார் ஒர்க் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணேன். சிஜே பாஸ்கர்னு ஒரு சீரியல் டேரக்டர், சித்தி, அண்ணாமலை அப்படின்னு நிறைய சீரியல் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒர்க் பண்ணேன். அப்படி நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி வந்து எனக்கு வெடியுண்டு முருகேசன் ஒரு படம், மூர்த்தி சார் காமெடி படம், பசுபதி நடிச்ச படம், காமெடி படம். ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணேன். ஒரு 5-6 படத்துல ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை கிடைச்சது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. அதெல்லாம் ஒர்க் பண்ணேன். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணி நம்மளா ஒரு விஷயம் உருவாக்கணும் அப்படிங்கிறது. நான் ஃபர்ஸ்ட் பண்ண படம் வந்து ரீங்காரம்னு ஒரு படம். அது இன்னும் ரிலீஸ் ஆகல, ஓடிடில இருக்கு. ஓடிடில ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட்டிங். அது கொஞ்சம் ரிலீஸ் ஆக டிலே ஆகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து படம் வந்து கிச்சி கிச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு கிச்சி கிச்சி ரிலீஸ் ஆச்சு. அது யோகி பாபு, அசார், விஜய் டிவி அசார் அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி. சொல்லுங்க. ஓகே. சோ நீங்க இந்த கிச்சி கிச்சியோட ஸ்டோரி லைன் என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சார். ஒன் டே நைட்ல நடக்கிறது. ஆக்சுவலா மொபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. மொபைல் மூலியமா நடக்கிற ஒரு ஃபுல் காமெடி டிராவல் பண்ணியிருந்தேன். மொபைல் வச்சுதான் கதையே பண்ணியிருந்தேன். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது பொண்ணோட நம்பர் பையன்கிட்ட இருக்காது, பையனோட நம்பர் பொண்ணுகிட்ட இருக்காது. அப்படி எதேச்சியா ஒரு 5-6 இடத்துல மீட் பண்ணிக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் ஃபீல் வருது. அந்த பையனுக்கு ஒரு லவ் ஃபீல் வருது. அந்த பையன் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு எபோட் யுவர் ஃபீல், உன் ஃபீலை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்பரை ஹீரோயினியை வந்து அன்னைக்கு வாங்கிக்கிறாங்க. நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு எனக்கு தோணுச்சுன்னா நான் கால் பண்றேன், இல்லைன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்பர் மட்டும்தான் அப்ப 2 பேருக்குமான தொடர்பா இருக்கு. ஹீரோ நம்பரை வந்து ஹீரோயினியை வாங்கி சேவ் பண்ணிட்டு அவங்க அன்னைக்கு அந்த ஏரியாவுக்கு அவங்க கண்ணு முன்னாடி ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து மறைகிறாங்க. மறைஞ்ச ஹீரோவுக்கு வந்து போன் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இருந்து போன் வரும்னு வெயிட் பண்றான். நைட் ஆகுது. ஆக்சுவலா ஒரு ராபரி கும்பல் வந்து செல்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க. எப்படி நம்ம வந்து செல்போனை வச்சுட்டு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பிடிக்கிட்டு போயிருவாங்களே, பைக் ராபரிஸ், பைக்ல இருந்து வந்து செல்ல பிடிக்கிட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி சென்னையில நிறைய நடக்கும். அந்த மாதிரி ராபரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து மொபைல்ல கால் வரும். அந்த காலை அட்டன் பண்ணாதான் ஹீரோயினி லவ் பண்றாளா பண்ணலையான்னு தெரியும். ஹீரோயினி எந்த ஏரியா, எந்த வீடு எதுவுமே தெரியாது. ஸோ பிளாங்கான இருக்கும். இப்ப என்னன்னா ஹீரோ அந்த மொபைலை தேடி இந்த நைட் ஃபுல்லா டிராவல் பண்றாரு. அதிகாலையில அந்த பொண்ணோட கால் வந்துருந்துச்சா வரலையா, அந்த மெசேஜ் அவன் பார்த்தானா பார்க்கலையாங்கிற மாதிரியான ஒரு ஜேனர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. மன்சூலிகாந்த் சாரு, செந்தில் சாரு, நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். மன்சூலிகாந்த் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், செந்தில் சாரு, யோகி பாபு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நிறைய, லொல்லு சுபா மனோகர், லொல்லு சுபா சுவாமிநாதன், இப்படி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இந்த கிச்சி கிச்சி கொஞ்சம் காமெடி படம். அந்த ரெண்டாவது என்ன, யுத்த காண்டம். வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரு மணி நேரம் ஒரு பிளான் பண்ணோம். ஒரு படம் பண்றதுக்கு பிளான் பண்ணோம். ஒரு ஸ்டேஷனுக்குள்ள வர்ற ஒரு ஹீரோ அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற பிரச்சனையை விட்டு எஸ்கேப் ஆகி தன் காதலியை காப்பாத்திட்டு அங்கிருந்து கூட்டு போனாரா போகலையா அப்படிங்கறதுதான் சேனரு.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேனர். ஒரு ரோட்ல ஹீரோயினிய தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிட்டு போனதும் பதட்டப்பட்டு அந்த பரிதவிப்போட இருக்கிற ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வருவாரு. ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது அந்த ஸ்டேஷன்ல ஒரு ரக்குடான ஒரு ஒரு போலீஸ் இருப்பாரு. ஸோ அந்த போலீஸுக்கும் ஓகே. ஹீரோவுக்கும் அங்க எதேச்சியா வந்து மாற்ற ஹீரோயினிக்கும் நடக்கிற அந்த 3 பிரச்சனைகளையும் தாண்டி யுத்த காண்டம். அங்க ஒரு யுத்தம் நடக்கும். ஸோ அந்த யுத்தத்துல இருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜேனர் தான். அது கொரோனா டயத்துல 2021 டு 22க்குள்ள அதை வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 30 நாள் ரிஹர்சல் பார்த்து ஒரே ஷாட் கேமரா ஆன் பண்ணா ஆஃப் பண்ணா ஒரு ஷாட்ல படம் முடிஞ்சிடும். ரெட் ஜெமினில இல்ல எடுத்தோம். சூப்பர். இல்ல அது ரெட் வேற ஜெமினி என்ன வேற என்ன சூப்பர் விஷயம், நீங்க கொரோனா டைம்ல அது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க ஒரே ஷாட். எஸ் எஸ் சூப்பர். எஸ் சார். கண்டினியூ. ஜெமினி படம் நீங்க ஷூட். ரெட் ஜெமினில பண்ணோம். எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. சும்மா ஒரு எல்லாருக்குமே தொடர்ந்து ஒரு 5 நாள் ஷூட் பண்ணி அந்த 5வது நாள் வந்த ரஷ் தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஆபீஸ்ல வச்சு ஒரு 20 நாள் ட்ரைனிங் போச்சு எல்லாருக்கும். ஓகே. எப்படி பண்ணணும், எந்த எந்த இடத்துல எங்க கேமரா வரும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஆளுக்கும் அது ட்ரைனிங் கொடுத்து எங்க வரணும், எங்க பாயிண்ட் கொடுக்கறது, எங்க கேமரா வந்தா எங்க ஒதுங்கணும். ஸோ இப்படி எல்லாம் மூவ்மெண்ட் வேஸ் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே பக்காவா கேப்சர் பண்ணி ஒர்க் பண்ணோம். அது ரொம்ப நல்லாவும் வந்துருந்துச்சு. அதுக்கு எல்லா சைட்லயும் ஒரு நல்ல பேர் கிடைச்சது. ஒரு கோத்ரூவா ஒரு நல்ல மூவியாவே அமைஞ்சது. இப்ப வந்து நான் முட்டாள் எழுதிய கதைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஷேக்ஸ்பியர் சொன்ன வேர்டு. ஷேக்ஸ்பியர் என்ன ஓகே. சொல்றாருன்னா, வாழ்க்கை என்பது முட்டாள் ஒரு நாள் எழுதப்பட்ட கதை, வெற்று ஆமா. ஆரவாரமும் வீண் ஆவேசமும் பூஜ்யத்தை குறிக்கும் சூனியங்கள் அப்படிங்கிறாரு ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியரோட வேர்டு தான் அந்த டைட்டிலா வச்சேன். முட்டாள் எழுதிய கதைன்னு ஒரு படம் இப்பதான் அமேசான் பிரைம்ல அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. பட் சூப்பர், அதுவும் சூப்பர். 4 கதை அந்தாலஜி. 4 பொண்ணுங்களுக்கு நடக்கிற கதை. ஓகே, ஓகே. நல்லா வந்திருக்கு. அது ரித்விகா, பிக் பாஸ் ரித்விகா மேடம் வந்து லீடு பண்ணிருக்காங்க. அப்புறம் ஓகே, வினோதினி, ஓகே. கிரேட். வினோதினின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. வேலு பிரபாகர் சார். இது 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 ஒரு காதல் கதைன்னு ஒரு படம் பண்ண வேலு பிரபாகர் சார். கடவுள்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. வேலு பிரபாகர் சார் பயங்கர ஃபேமஸ். ஸோ அவர் ஆமா, பண்ணிருக்காரு. நிறைய தெரியும். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ படம் இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா வந்திருக்கு. சார் லைக் பிகாஸ் உங்களுக்கு தெரியாட்டி நான் சொல்றேன். ஐ அம் மை செல்ஃப் ஒரு ரைட்டர். நான் ஒரு சும்மா சின்ன புக்ஸ் எல்லாம் நான் சரிங்களா, டிஃபரெண்ட் சூப்பர் சூப்பர் ரொமான்ஸ் சார். எழுதுறேன், சூப்பர் சார். த்ரில்லரும் எழுதுறேன், காமெடியும் எழுதுறேன். ஆனா உங்களுக்கு இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது சார்? ஃபார் ஜஸ்ட் சார் அது கொஞ்சம் இல்ல ஒரு அதான் சார். இப்ப ஃபிளாஷ்பேக். எஸ் சார், சார் கிச்சி கிச்சில ஒரு 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 டயலாக் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, எல்லா பொண்ணுங்களும் எல்லா பையனையும் பார்த்து டக்குன்னு அண்ணான்றுவாங்க. ஸோ அண்ணான்றுவாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு உணர்வுக்காக சொல்லுவாங்க. அண்ணா அப்படின்ட்டுருவாங்க. அப்படி அண்ணான்னு சொல்லும் போது எல்லாரும் சொல்லும் போது ஒரு சின்ன ஐடியா எனக்கு அங்கதான் பிறந்துச்சு. என்னன்னா, அண்ணான்னு சொல்றதுக்கு என் கூட பிறந்திருந்தாதான் நீ அக்காவோ தங்கச்சியோ இல்லையா? அப்படி டக்குன்னு ஹீரோ அந்த படத்துல பர்ஸ் எடுத்து காமிப்பான். பர்ஸ் எடுத்து காமிச்சு இது எங்க அப்பா அம்மா, என் கூட பிறந்த அக்கா இந்த போட்டோ வச்சிருப்பான் பர்ஸ்ல. சோ இவங்க 3 பேத்துக்கும் தொடர்பே இல்லாத நீ எப்படி எனக்கு தங்கச்சி அக்கா அண்ணனு கூப்பிடலாம்? இது ஆக்சுவலா இது ஆக்சுவலா லாஜிக். நீ எல்லாரையும் அண்ணனு கூப்பிடுறது முறை கிடையாது. என் பேரு அதனால நீ முதல்ல சாரி கேளு. ஒன் செகண்ட் சார். இந்த வீடியோ பாக்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் சாரி ஐ அம் மேரிட். அந்த படத்தோட டயலாக் தான். இல்ல எதேச்சியா ஒரு பாதுகாப்பு உணர்வுக்காக எல்லாத்தையும் அண்ணன் சொல்லிடுறாங்க இல்லையா? சோ அண்ணாங்கிறது வந்து ஒரு நல்ல வேர்டு தான். பட் அது ஒரு பாதுகாப்பு உணர்வுக்காக பேசுறது தான். பட் என் கூட பிறந்திருந்தவங்க மட்டும்தான், எங்க அப்பா அம்மாவை பார்த்திருந்தா மட்டும்தான், எங்க அப்பா அம்மா சொன்னா மட்டும்தான் எனக்கு அக்கா தங்கச்சிங்கிறது முறை தெரியும். சும்மா நீ எல்லாரும் போய் சொல்லிட முடியாது அப்படிங்கிற உணர்வுல ஹீரோ பேசுவாப்ல. ஆக்சுவலா இந்த ஐடியா எனக்கு எங்க கிடைச்சதுன்னா, எல்லாரும் கூப்பிடும் போதுதான் எனக்கு இந்த ஐடியா வருது. எதுக்கு திடீர்னு எனக்கு அண்ணன் கூப்பிடுறான்? அவங்களுக்கு என்னன்னா தப்பான பார்வையில பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் லைவ்ல நடக்கிற விஷயங்களை வச்சுதான் நம்ம ஒரு ஐடியாலஜிக்குள்ள போய் அதுக்கு ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் அல்லது சரியான விஷயத்த கரெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு காமெடி ஜெனரா நம்ம கிரியேட் பண்ணும்போது அது ரொம்ப லைக்கபிளா வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து 2 மில்லியன் பாத்திருக்காங்க கிச்சு கிச்சிய. 2 மில்லியன் பாத்திருக்காங்க. அது ஆக்சுவலா கொரோனா டயத்துல தான் தியேட்டருக்கு வந்துச்சு. 2022ல தான் தியேட்டருக்கு வந்துச்சு. கொரோனா டயத்துல தியேட்டர்ல அது ஹைப்பா போகலன்னாலும்
எப்பயுமே ஒரு நல்ல படங்கிறது வந்து எப்படியோ மக்களை போய் சேர்ந்துரும். அது இன்னைக்கு வந்து ஆமா மீடியாஸ் வந்து யூடியூப் இருக்கு, ஏதோ ஆ, ஒண்ணு இருக்கு. யூடியூப் ஆமாங்க இருக்கு, அதே மாதிரி ட்விட்டர்ல இருக்கு. எனக்கு பாட்டா படத்தை கட் பண்ணி போட்டு அவ்வளவு வியூஸ் போயிருக்கு. அது நான் சீன் பை சீனா போடுவாங்க யூடியூப்ல. அந்த இதுக்காக ஷார்ட் ஆ, ஷார்ட் போடுவாங்க யூடியூப்ல, சரி ஷார்ட் சரி ஸ்டோரிஸ் மாதிரி போடுவாங்க. ஆ, அந்த மாதிரி நல்ல படைப்பு எப்படியும் வெளியே வந்துருங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வந்து மீடியா மூலியமா வந்துருச்சு. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு கண்டென்ட் வெளியே வந்துரும். ஆமாங்க ஆமாங்க ட்ரூ வெரி ட்ரூ வெரி ட்ரூ சார். இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க எப்படி உங்களுக்கு ஐடியா எல்லாம் கிடைச்சது நீங்க சொன்னீங்க. ம். ஆனா உங்க ஸ்டார்டிங் எப்படி ஆச்சு? நீங்க சின்ன வயசுல நீங்க யோசிச்சீங்களா இந்த மாதிரி நான் ஆமா. ஆகுவேன்? நீங்க உங்களுக்கு இந்த என்ன சொல்ற ஒரு எய்ம் இருக்குதா? நீங்க நான் இந்த மாதிரி டைரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும். எனக்கு சின்ன வயசுல கமல்ஹாசன், ரஜினிகாந்த் சார் ரொம்ப இப்பவும் அவங்க ஸ்டாரா தான் இருக்காங்க. ஆனா நான் அவங்க படத்தை பார்க்கறதுல தான் வளர்ந்தேன். சரி, அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ யாரோ எஸ் சார். எஸ் சார். எனக்கு என்னன்னா சார், அப்பா வந்து மை ஃபாதர் வந்து ஒரு தியேட்டர்ல சைக்கிள் பாஸ் இருக்கும் இல்லையா, சைக்கிள்ஸ் எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு, பைக் எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு 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 ஏஜென்சி இருக்கும். ஸோ அந்த ஏஜென்சி வந்து ஓகே அப்பா எடுத்திருந்தாரு. நான் வந்து ஓகே ஸ்ரீவில்லிபுத்தூர் நேட்டிவ் வந்து எனக்கு ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ ஓகே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்க அப்பா ஏஜென்சி எடுத்திருக்கும் போது நான் வந்து ஒரு 5th 6th படிச்சுட்டு இருக்கிற பையன். என்னோட ஏஜ் வந்து 5th 6th படிச்சுட்டு இருக்கிற ஏஜ். இப்ப அங்க தியேட்டர்ல நிறைய படம் பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இலவசமாவே வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நான் தியேட்டர்ல ஒன் ஆஃப் த ஒரு கிளைண்ட்டுங்கிறதுனால எனக்கு லாஸ்ட் சீட்ல போய் திடீர்னு பார்த்து தியேட்டர் ஸ்கிரீனை பார்த்து கை தட்டுவாங்க, திடீர்னு பார்த்து கத்துவாங்க, திடீர்னு பார்த்து அல்லல போடுவாங்க, திடீர்னு எமோஷனை ஆடியன்ஸ் வந்து அவங்க ஃபீலை வந்து தெரியப்படுத்துவாங்க. என்னடா இது பிளாட்டா இருக்கிற ஸ்கிரீன் இத்தனை தடவை கத்துறாங்க, இத்தனை தடவை கை தட்டுறாங்கன்னு ஒரு ஒரு அப்ப ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அப்ப பழைய கார்த்திக் படங்கள்லாம் ஓடும். திடீர்னு கை தட்டுவாங்க, திடீர்னு திடீர்னு கை தட்டுவாங்க, திடீர்னு எமோஷன் ஆவாங்க, திடீர்னு ஏன்னு கத்துவாங்க, திடீர்னு பார்த்தா சாங் வரும், சாங்ல வரும், எல்லாம் சவுண்ட் அதிகமா இருக்கும். என்னமோ நடக்குது இந்த ஸ்கிரீன்ல, என்னமோ நடக்குது இந்த ஸ்கிரீன்ல, இந்த ஸ்கிரீன்ல பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு, பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுல வந்து நம்ம கத்துக்கிட்டா அதுல வந்து நம்ம வெளியே வரலாம். அதுல வெளியே வரலாம். ஸோ அதுக்கும் சரியான ப்ராசஸ் இருக்கு. அதுக்கும் நல்ல 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 டேரக்டர்ஸ்ட போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் பாக்கியா, ஆனந்த விடன், குமுதம் இதெல்லாம் நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன் ஆரம்ப காலத்துல. சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை வச்சுதான் நான் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வாய்ப்பு கேட்டது. இப்ப நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி சமுத்திரகன்கிட்ட கொடுப்பேன். சமுத்திரகன்கிட்ட கொடுத்த அடுத்த 2 வாரத்துல வந்து குமுதத்திலயோ அந்த கதை வெளியே வந்துடும். நான் எல்லாத்துக்கும் இவருக்கு கொடுத்த மாதிரி பத்திரிக்கைக்கு அனுப்புவேன். ஸோ அந்த கதை வெளியே வரையும் அதை கதையை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுப்பேன். சார் இந்த மாதிரி நான் எழுதின கதை வந்துருச்சு, எனக்கும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லாம சொல்லுவேன். அப்போ வந்து அவர் பார்த்துட்டு ஓகே நீ இன்னும் எழுதிக்கிட்டே இரு உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே கோத்ரூ ஆனதுதான் இவ்வளவு பெரிய டிராவல். சின்ன ஐடியா கிடைச்சாலும் அதை வந்து விட்டுறக்கூடாது. அதுல ஏதோ ஒன்று கிடைக்கும் ஐடியா இருக்குன்னு அர்த்தம். அதை டெவலப் பண்ணி போகும்போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ அப்படிதான் எப்பயுமே ஒரு 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 வே ஆப்ல ஒரு ஒரு சின்ன ஐடியா நமக்கு ஒரு சின்ன நாட்டு கிடைக்கும். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அது ஏதோ ஒண்ணு கொடுக்கும். அது வந்து நமக்குள்ள மனசுல யோசிச்சு இது அப்படி பண்ணலாம்ட்டு அது ஒரு ஒரு நல்ல கதைங்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும் நம்ம கிட்ட. அது பிளேயாவே வந்து உட்காந்துரும் மைண்ட்ல. ரைட் ரைட். இல்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஆசை எல்லாம் இருந்தது. எனக்கும் சின்ன வயசுல கொஞ்சம் படத்துல வரணும்ல இருந்தது. பிகாஸ் நான் எப்படின்னா நான் ஹிந்தியும் பார்ப்பேன், தமிழும் பார்ப்பேன், மலையாளம் பார்ப்பேன், இங்கிலீஷும் பார்ப்பேன். பாதி தமிழ் பாதி மலையாளம். ஸோ நான் 2 பாஷையும் பார்ப்பேன். ஆனா சின்ன வயசுல நான் கல்ஃப்ல வளர்ந்தேன். எனக்கு இப்ப ஆக்சுவலி யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா எனக்கு 40 வயசு ஆச்சு சார். அந்த டைம்ல நான் சின்ன வயசுல இருந்தப்ப அந்த டைம்ல கல்ஃப்ல வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேபிள் டிவி பார்த்து கொஞ்சம் படங்கள்லாம் பார்த்து நான் பார்த்தேன். ஸோ கேசட் என் அப்பா பெரிய எம்ஜிஆர் ஃபேன். ஸோ அப்பா கூட எம்ஜிஆர் படத்துல பார்ப்பா அந்த எங்க வீட்டு பிள்ளை அந்த படத்துல அந்த அந்த பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஷாருக் கான் ரொம்ப பிடிக்கும். ஷாருக் கான் தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆசை என்ன இருந்ததுன்னா ஏன்னா எனக்கும் படத்துக்கு வரணும்னு ஆசை அந்த படத்துல. ஆனா எனக்கு இது வரைக்கும் அந்த அந்த ஃபீல்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபுல் ப்ராசஸ் எப்படி நீங்க ஸ்டார்டிங் ஐ பிலீவ் ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நீங்க என்ன யோசிப்பீங்க, பின்ன ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் என்ன ஸ்கிரீன் பிளே என்ன,
ஆக்டர்ஸ் ம். யாரு, டைரக்டர் யாரு, இந்த சைக்கிள் நீங்க ஒரு ஸ்டேஜ் நீங்க யோசிப்பீங்க. சோ ம். இதுக்கு தான் நான் உங்களோட பாஸ்ட் நான் கேட்டேன். இப்போ அதான் சார். மைசூர் இப்ப நம்ம ஒரு ஐடியா நமக்கு ஒரு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, அந்த ஐடியாவ வந்து நம்ம யாரு மூலியமா கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்குள்ள தேடுவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆமா. தெரிஞ்ச சர்க்கிள்ல தேடுவோம். அந்த சர்க்கிள்குள்ள யாராவது இருப்பாங்க கண்டிப்பா. எப்பயுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம அந்த கதைய பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அதுக்கான தயாரிப்பாளர தேடி மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த தயாரிப்பாளர் ஆமாங்க. வந்து அந்த கதைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கான ஹீரோ, அதுக்கான ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி இன்னும் டைம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைன் டைம் பிரேக் நல்லா ஆகுது சார். ஆமாமா. சொல்லுங்க சார். ஆ, டைம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே இம்மீடியட்டா கோ த்ரூ ஆகும். இல்லன்னா கொஞ்சம் டிலே ஆகும். பட் எனிவே வந்து ரைட், மனசு விட்டுறக் கூடாது. அப்படியே ரைட். டைட்டா புடிச்சுக்கிட்டு, அப்படியே சில நேரம் வந்து தல சுத்தும். லைஃப் வேஸ் வந்து நம்மள வந்து எக்கனாமிக்கா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம ஆம்பிஷன்லயே இருக்கணும். இப்போ ஆமாங்க. நான் வந்து ஒரு நாள் கூட பிசிறுனது கிடையாது. என் ஆம்பிஷன விட்டு ஒரு நாள் கூட விலகுனது இல்ல. விலகி பார்த்ததே கிடையாது. எனக்கு சரி, வெரி இது லேட் ஆகுதே, நம்ம வேற ஒரு ஜாப், வேற ஒரு நம்ம ஆம்பிஷன மாத்திக்குவோம். அப்படி கிடையவே கிடையாது. வெரி இப்ப குட், வரைய வெரி நான் குட். வந்து இப்போ வரைய நான் வந்து ரன் த்ரூ ஒரு நல்ல படம் பண்றதுக்கோ, ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கோ, ஆ. இன்னொரு நல்ல படம் பண்றதுக்கோ, இன்னொரு நல்ல பேர் வாங்குறதுக்கோ, அதுக்கான கோ த்ரூல தான் இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் உங்க எனக்கு வந்து அந்த சிந்தனை மட்டும் தான் இருக்கும். சார் உங்க படத்துல ஏதோ பாட்டு ஏதோ இருக்கா? எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏதோ பாட்டு ஏதோ ஆமா இருக்கா? சார். ஆ ப்ளீஸ் சொல்லுங்க. கிச்சு கிச்சுல வந்து 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டுமே வந்து என்ன சொல்றது? ஜுபின் ஜுபின் மியூசிக். ஆல்ரெடி ஜுபின் ஓகே. வந்து பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படத்துல வந்து ரொம்ப நல்ல சாங்ஸ். ஒரு சாங் பெரிய ஆ, ஹிட். ஸோ ஆ, ஒரு ஜுபின் தான் மியூசிக் பண்ணாரு. 2, ஆ, 3 பாட்டு "சீம சிலுக்கு போல நிக்கிறாளே பொண்ணுன்னு" ஒரு சாங் வரும். கிட்டத்தட்ட ஒரு ஆ. பாத்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் சாங் ஃபீல் தான் வரும். ஓகே, ஓகே. சீம சிலுக்கு போல நிக்கிறாளே பொண்ணு, அவ ஆ. கண்ணு தானே ஜின்னு அப்படின்னு வரும். யுக பாரதி சார் எழுதின பாட்டு. பாடுறீங்க. ஒண்ணு பாடுறீங்களா சார்? இது இல்ல எனக்கு பாட வராது. ஆனா இதான் ஸ்டார்ட்டிங் லைன். "சீம சிலுக்கு ஸ்டார்டிங் ஓகே. போல நிக்கிறாளே பொண்ணு, அவளுக்கு தேவையில்ல ஜின்னு" அப்படி ஆரம்பிக்கும் பாட்டு வரி. சரி, சரி. ரொம்ப 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 காமெடியாவும் இருக்கும். ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். அ ஆ, நான் என்னோட படத்தோட லிங்க் கூட நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஆ. வியூவர்ஸ் சார் இஃப் பார்க்கட்டும். யூ டோன்ட் வியூவர்ஸ் மைண்ட் நான் அதுல ஒரு லிங்க் நான் ஷேர் பண்ண போறேன். ஆ, ம். எல்லாருக்கும் பார்க்கறக்கு அந்த யுத்த காந்தம்னர் யூடியூப் ட்ரெய்லர் நான் ஒண்ணு ஷேர் பண்ண அ, போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ம். புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது மூவி. உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஓ இந்த மூவி ஜஸ்ட் ஆ. போடட்டும். கொஞ்ச நேரம் ஓடட்டும். நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றேன் சார். சரி சார். ஆரம்பிச்சிட்டாளா? சொல்லுவா. இன்ஸ்பெக்டரோட பேசிட்டு இருக்கேன். டியூட்டி தான். இல்லை இல்லை, அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போகணும். வீட்டுக்கு தான் வரேன். பாய். ஏய் கிளம்புறேன்டா. சரி, ஆ. எப்போ போட போற? எங்க வச்சு? பெரிய இடத்து ஆர்டர்டா. எங்கே போடணும் எப்போ போடணும் அவனுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். கிளம்பிட்டா? டேய் சொல்றா, நானும் வரேன். உனக்கு கேட்டா அந்த பாவம். வரேன். ஆ. வேணும் சார்.
போன் வந்தோடனே நான் உனக்கு சொல்றேன். சரிங்க அவனுங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரிங்க இந்த கையெழுத்து போடு. கையெழுத்து கூட போட முடியாது, கை ஒடிச்சு விட்டானா அந்த ஒரு அரஞ்சு இருக்கு. போதைய போட்டோம்ன்றத அவன் எயித்து பேசுறீங்க, சும்மா விட்டுவானா அவன்? பொம்பளை பிள்ளை ஸ்டேஷனுக்கு வர வைக்கலாமாடா? உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த பிள்ளை நான் சும்மா ஒரு ட்ரெய்லர் காமிச்சேன். ஐ ஹோப் எல்லாரும் பார்த்து நினைக்கிறேன். ஒரு ஃபுல்லுக்காக நீங்க ப்ளீஸ் யூடியூப்ல இது வேற ஓடிடில எங்கேயோ அவைலபிளா இருக்கா? இருக்கு சார். நீங்க அமேசான்ல இருக்கு. நீங்க ஜென்ரலா நீங்க யூடியூப்லயே இருக்கு சார் படம். யூடியூப்ல இருக்கு. ஓகே கிரேட். So I just was showing ஒரு இதுக்காக டெமோக்காக நான் இது காமிச்சிருந்தேன். கண்டிப்பா. சார் கிச்சி இருக்கா சார்? கிச்சி போஸ்டர் உங்க கையில இருக்கா சார்? ஒன் செகண்ட். அனுப்பியிருக்கேன் சார். இல்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு பார்க்கணும். ஓகே ஒன் செகண்ட். இது முடியுமா நான் பாக்குங்க. இல்ல சார், இங்க ஸ்கிரீன் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே இதுவே நான் எல்லாருக்கும் இந்த லிங்க் அந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். கண்டிப்பா. சோ அகைன் சாரி, உங்க நெக்ஸ்ட் படம் என்ன நீங்க சொன்னீங்க? என்ன ரிலீஸ் ஆக போகுது சொன்னீங்க? முட்டாள் எழுதிய கதை சார். முட்டாள் எழுதிய கதை. அதாவது நீங்க ஷேக்ஸ்பியர் சொன்ன இதுக்கு நீங்க சொன்னீங்களா? ரிகார்டிங் ஷேக்ஸ்பியர். சரி, ஐ வாண்ட் யூ உங்களுக்காக அந்த படத்துல இல்லாட்டி நீங்க இப்போ நம்ம பார்த்த அந்த யுத்த காந்தம் கிச்சி கிச்சி இந்த படத்துல ஏதாவது படத்துல ஒரு சீன் நீங்க ஆக்ட் பண்றீங்களா? ஏதாவது ஒரு சீன் நீங்க ஆக்ட் பண்றீங்களா? ஆமா, ஆக்ட் பண்ணுவாங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க சார். இல்ல ஆக்டிங் தான். ஒரு டைரக்டர்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஆக்டரா இருக்கணும். ஆமா, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏய் இங்க பார், நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். எந்த இடத்துலயும் யாருக்கிட்ட வந்தாலும் போட்டு போய்கிட்டே இரு. இங்க பார், என்ன நடந்தாலும் யார பத்தி கவலைப்படாத, நான் இருக்கேன், உனக்கு பின்னாடி நான் இருக்கேன், எதை பத்தி யோசிக்காத, எடுத்து டப்புன்னு போட்டு போய்கிட்டே இரு. அப்படியே ஒரு சீக்வன்ஸ் வரும் இதுல நம்ம முட்டாள் எழுதிய கதையில. ஒரு வில்லன் பேசுற தீம் ஒண்ணு வரும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். சரி, ஓகே, நான் இப்போ ஒரு 5 क्वेश्चन நான் கேட்க போறேன். கேளுங்க சார். நீங்க டக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? எஸ் சார். ஓகே ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, உங்க படம் இல்லாம உங்க ஃபேவரட் படம் என்ன? தமிழ்லயே சார்? உங்க படம் தமிழ். மிஸ்கின் சார் எல்லா படமும் பிடிக்கும். மிஸ்கின் சாரோட எல்லா படமும் பிடிக்கும் சார். மிஸ்கின் சாரோட ஓனாய மட்டுக்கிட்டையும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, தென் நீங்க ஏதோ ஒரு படத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமலஹாசன் இப்போ இந்தியன் 2 வர போறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் கேரக்டர் உங்களால ஆக்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களால இந்தியன் 2 இல்ல வேற ஏதோ படம் உங்களுக்கு அந்த கேரக்டர் ஆக்ட் பண்ண முடியுமா? எந்த படம் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இல்ல நான் ஒரு உதாரணம் தரேன். காக்கா அந்த படம் 2003ல ரிலீஸ் ஆனப்போ நான் காலேஜ் இருந்தேன். அந்த படம் எனக்கு அப்ப இருந்து ரொம்ப எனக்கு தலையில அடைப்பட்டுற அந்த டைம். ஏன்னா நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். அந்த உயிரை பாட்டுக்காக டான்ஸ் ஆட போறதுக்கு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அன்னைக்குதான் ஆக்ஷன் ஆச்சு. அப்ப எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் ஆன படம். சோ அந்த படத்துல எனக்கு ஆக்ட் பண்ண முடிஞ்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் நான் அப்படி நினைச்சேன். சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ படம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. எனக்கு ரஜினி சாரோட எல்லா படங்களும் பிடிக்கும். ரஜினி சாரோட எல்லா ஆக்டிங்கும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எல்லாராலையும் எல்லாமே பண்ணிட முடியாது. இப்ப நல்ல நல்ல டைரக்டர் கௌதமன் சாரால எல்லார் மாதிரியும் ஆக்ட் பண்ணிட முடியாது. அவரோட மீட்டர் ஒண்ணு இருக்கு, அவரோட லெவல்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி பண்ணாலும் நல்லா இருக்காது. சோ ஒரு டைரக்டருக்கு வந்து சொல்லி கொடுக்குற ப்ராசஸ் தான் அதிகமா இருக்கும். அது ஆக்சுவலா மணிரத்னம் சார் வந்து நடிப்பு சொல்லி கொடுக்க மாட்டாரு. நடிப்பை பத்தின ஒரு ஸ்கெட்ச் தான் கொடுப்பாரு. இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படிம்பாரு. சோ அவங்க உருவத்துக்குள்ள இருந்து ஒண்ணு வரும் இல்லையா, அதுதான் நடிப்பு. அதை நான் நடிச்சு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இணைய மாதிரியே வரும். இப்ப எஸ்.ஜே. சூர்யா சார் பாத்தீங்கன்னா அப்படிம்பாரு. அது அது வந்து அவருக்கான ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்ப
அவங்க ஸ்டைல். ஆமா ஆமா. அவருக்கான ஸ்டைல் ஆயிருச்சு. இப்ப அதை யாரு காப்பி பண்ணாலும் அது தெரிஞ்சிடும். ஆமா ஓகே. அது அது அவருக்குன்னு ஒரு சைன் 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 லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆமா. அஹ், எல்லா இயக்குனருக்கும் நடிக்க முடியும். ஆனா அந்த கேரக்டரா நடிக்கும் போதுதான் அது வந்து பேசப்படும். சூப்பர் சூப்பர். நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. ஏன்னா எனக்கு இப்போ சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். இப்பத்த ஆக்டர்ஸ் சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் கொஞ்சம் படம்ல நான் பார்ப்பேன். ஆஃப்கோர்ஸ் ம். கமலஹாசன் சார் அப்பூரா சகோதரர்கள் அந்த என்ன 1988 நான் எல்லா படம் பார்த்துருக்கேன். சோ எனக்கு ம். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அந்த அவங்க சொல்ற மாதிரி அந்த டயலாக் எனக்கு சொல்ல முடியாது. நீங்க அதான் அதான். சொல்றது அது ரொம்ப உண்மை சார். சரிங்களா? ஆக்சுவலி சரி சார். இப்போ லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்காக நம்ம ஒரு இது ஒரு கேம் விளையாடப்போம். சரி சார். இப்போ நான் தான் ஒரு பிலிம் ப்ரொடியூசரா வச்சுக்கேன். சரிங்களா? அதுக்கு ம். தான் இப்ப கண்ணாடி போட்டிருக்கேன். சரிங்க. சரி நீங்க சரி. உங்க ஸ்கிரிப்ட் நீங்க என்கிட்ட பிரசன்ட் பண்ண போறீங்க. சரி, ம். ஓகே. சோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் பேசுவேன், நீங்க பிரசன்ட் பண்ணு. சரிங்க. அது என்ன ஓகே. நீங்க என்ன ரிலீஸ் பண்ண போறீங்க? அந்த படம் இ- ஷேக்ஸ்பியரோட. முட்டாள் எழுதிய கதை. ஓகே. சரி. சரி. யாரு? ஆனந்தா? வாப்பா, வா ஆ. தம்பி. சொல்லு. எஸ் சார். நீ என்னமோ என்னமோ ஆ, கதை என்னமோ சொல்ல வரேன்னு நினைச்சேன். சொல்லு. சார் வணக்கம் சார். ஆக்சுவலா நான் வந்து 2 படங்கள் பண்ணியிருக்கேன். இப்ப நான் அ. உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிற கதை வந்து ஒரு 4 பெண்களை பத்தின கதை சார். லைஃப்ல இந்த சமுதாயத்துல நடக்கிற ஒரு 4 ஆமாமா. இப்ப பெண்களுக்கு நடக்கிற நெறைய பெண்கள் கதை வருது. சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா சொல்லு. ஆமாமா. 4 பெண்களை பத்தின ஒரு 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 முழுமையான பதிவு சார். இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த 4 ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அந்த 4 பெண்களும் வந்து வெவ்வேறு வயது கேட்டகரி. ஒண்ணு வந்து யங்ஸ்டர்ஸ், ஒரு 21 வயசு பொண்ணு, ஒண்ணு வந்து 7 வயசு பொண்ணு, ஒண்ணு வந்து 40 வயசு பொண்ணு, இன்னொன்னு வந்து 35 வயசு பொண்ணு. ஸோ இப்படி 4 ஓ! வகையான கேட்டகரியில இருக்கிற பொண்ணுங்களுக்கு நடக்கிற ரொம்ப ஆண்களால் நடக்கப்படுற துன்பம், பெண்களால் பெண்களுக்கு நடக்கிற துன்பம், இந்த மாதிரி கலவையான ஒரு ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கேன் சார். ஸோ நீங்க ஃபுல்லா ஒரு நாள் கேட்டீங்கன்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு ஒரு சிட்டியில் நடக்கிற ஒண்ணு, அப்புறம் வந்து ஒரு ஃபிளாட்ஸ்ல வந்து ஒரு பணக்காரன் வேலைக்காரியா இருக்கிற ஒரு கதாபாத்திரம், அந்த அந்த ஹீரோயினி கேரக்டர். ஸோ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, இப்படி வெவ்வேறு விதமா நான் வந்து ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சு ரொம்ப இன்னைக்கு நடக்கிற பத்திரிகைகளை வந்த அத்தனை சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கான ஒரு ஒரு பாவம், ஒரு ஒரு கருணை எல்லாமே கலந்து ஒரு இன்னைக்கு எப்படி இந்த சமுதாயத்துல பெண்களை மதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெபனேஷனா அந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணிருக்கேன் சார். நீங்க கேளுங்க, கேட்டுட்டு ஸ்கிரிப்ட் புக்கு படிங்க, படிச்சுட்டு எனக்கு வந்து உங்களோட ரிசல்ட் எனக்கு சொல்லுங்க சார். சரி, சரி. நான் படிக்கிறேன். ஆனா இதுல எனக்கு ஏதோ ப்ராஃபிட் கிடைக்குமா? இப்ப படம் நான் கன்ஃபார்ம் சார். ஸ்பான்சர் பண்ணா எனக்கு டெஃபினட்டா ஒரு ப்ராஃபிட் வேணும்ல. இப்போ ஆமா நான் சார். சும்மா இப்ப யாருன்னா கதை கொண்டு வந்து நான் ஃபிலிம் எப்படி ஷூட் பண்றது? எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குமா? கன்ஃபார்மா ப்ராஃபிட் கிடைக்கும் சார். இன்னைக்கு வந்து ஓடிடி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் பண்றதுனால தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஸோ அந்த 4 லாங்குவேஜுக்கு டப் போகும். ஸோ பெண்களுக்கு நடக்கிற சம்பவம் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் அது வந்து கோ த்ரூ ஆகும். நம்ம பண்ற உண்மை சம்பவங்கிறதுனால ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு சார். நம்ம மினிமமா பண்ணா போதும், நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் போறது கிடையாது. இதுக்கான கதாபாத்திரத்துக்கு யாரு ஒர்க் அவுட் ஆகுமோ அவங்கள வச்சு ஒரு நல்ல ஆக்டிங் தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு நம்ம கோ த்ரூ பண்ணாலே போதும் சார். இது வந்து நம்ம ப்ராஃபிட்டுக்குள்ள போயிடலாம் சார். சரி, சரி. ஏதோ நல்ல காலேஜ் பொண்ணு யாரோ போடுங்க. அப்பதான் எல்லாரும் பார்க்க வருவாங்க. காலேஜ் பொண்ணு வந்து தன்யா சாரி. ரவிச்சந்திரன் ஒரு தன்யா ரவிச்சந்திரன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. தன்யா சூப்பர், ரவிச்சந்திரன் ஒரு சூப்பர். ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் பேசியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட பேசி வச்சிருக்கேன் சார். நம்ம நீங்க ஸ்கிரிப்ட் படிங்க, படிச்சுட்டு நான் ஒருக்கா நேரேட் பண்றேன். நீங்க இல்லைன்னா நான் நேரேட் பண்ணேன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா நேரேட் பண்ணேன்னா என்ன லாங்குவேஜ்னு புரியாது. நீங்க ஒரு ரீட் பண்ணிருங்க த்ரூ அவுட்டா. அதுக்கப்புறம் நான் ஃபுல் நேரேட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டுக்கான ஸ்டோரி போர்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு அனலைஸ் வரும். நம்ம என்ன பட்ஜெட்ல பண்ண போறோங்கிறதுக்கான கொட்டேஷனும் நான் உங்க கையில வச்சிருக்கேன். நீங்க அதையும் அதையும் பாருங்க. போடுறேன், அதையும் போடுறேன். அதை பார்த்துட்டு நம்ம எப்படிலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு ஐடியாலஜியா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க சார். ஐம் சாரி, நான் ஏதோ ட்ரை பண்ணேன். இல்ல இல்ல, நீங்க நான் ஆக்சுவலா 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 நல்லா நடிக்கிறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அதான் சும்மா ஒரு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஒரு ப்ரொடியூசர் என்னெல்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் பேசுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க இதை விட காசு பயங்கரம், காசு இதை விட வாங்கிட்டு இல்ல இதை விட பயங்கரமா கேட்பாங்க. நீங்க சொல்றது ரொம்ப கம்மி, இதை விட பயங்கரமா கேட்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஆக்சுவலா டைம் அவங்க அவங்க வந்து ஒரு 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 ப்ரொடியூசர் வந்து ஒரு டேரக்டரை பாக்குற விதமே எப்படி இருக்கும்னா,
நிறைய கேட்டகரி ஆஃப் விதங்கள் இருக்கு. ஓகே. காலையிலேயே வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க. நீ எல்லாம் என்னத்தடா புடுங்க போறங்கிற மாதிரி பாப்பாங்க. உனக்கெல்லாம் என்னடா தெரியுங்கிற மாதிரி பாப்பாங்க. சில பேர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியா பாப்பாங்க. இவனும் ஒரு மனிதன் மதிச்சு பாக்குறவங்க ரொம்ப கம்மி. வெரி ட்ரூ. சரிங்க சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நீங்க காலையில உங்க கூட நான் பேசுறேன். நம்ம ஐ திங்க் ஒரு லைவ்லியான இன்டர்வியூ நம்ம வச்சிருக்கோம். ஐ பிலீவ் உங்க ஈவன் ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ நான் என்னோட லிங்க்ஸ் எல்லாம் உங்க போஸ்டர்ஸ்ல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஓகே, உங்க போஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் தான், சினிமாவை நோக்கி வரும்போது நிறைய வழிகள் இருக்கும். இது பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் சினிமாவுக்கு வரலாம். பட் எய்ம் ஒண்ணுதான், கோல் ஒண்ணுதான். அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இடையில நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தவிர்த்துடணும், கண்டுக்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. எல்லாருக்குமே அதை ஒரு நாள் அந்த கேம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த கேம்ல எல்லாரும் ஜெயிச்சிடலாம். ஸோ சினிமாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் யாரும் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் கிடையாது. பி சக்சஸ். Thank you so much, sir. Thank you. All right, sir. Bye, sir. And next time, Bye. bye. Okay, right. Bye. That was Anand Rajan for you. I believe இன்னைக்கு நான் நம்புறேன் we had a very lively interview throughout this morning. நிறைய பேசினாங்க, நிறைய காமிச்சாங்க, நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். I hope this was entertaining. நான் தமிழ்ல ஏன் பேசணும்னா இதே பிகாஸ் ஐ லிவ் இன் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இது எல்லாருக்கும் ப்ளீஸ் போய் பாருங்க, உங்க படம் போய் பாருங்க, எல்லாருக்கும் புதிய மாதிரி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். யாசர் சுலைமான் ஃபார் யூ. தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் என் சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமா ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? எனக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் கனெக்ட் பண்ணுங்க. தட்ஸ் வை. ஸோ தேங்க்யூ எனிவே அண்ட் தேங்க்யூ.